மயிலுக்கிட்ட டைரக்ட்டா நம்ம பேசாம, இது வேலைக்கே ஆகாது. இப்படியே விட்டோம்னா, கண்டிப்பா கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்டு தான் இருக்கும். மயிலும் சரவணன் மாமாவோட சேர முடியாது. அது மட்டும் இல்லாம, நம்ம அத்தை, மாமா எல்லாரையும் உள்ள வச்சு, நம்மள தேவையில்லாம குடும்பத்தையும் நாரடிச்சுருவாங்க. இது வேலைக்கே ஆகாது. அவிங்க அம்மா குறுக்க விழுந்து கெடுத்துட்டு இருக்கிறாங்க. மயிலோட மனச மாத்தி. இது மட்டும் நல்லா தெரியுது. எப்படியாவது மயில்ட்ட பேசணுமே அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க, இங்க மீனா. அப்ப கரெக்ட்டா பழனிய அடிச்சு விழுந்துட்டு, "என்ன அக்காவெல்லாம் இப்படி கூட்டு போயிட்டாங்களே! என்ன பண்றதுன்னு தெரியலையேப்பா மீனா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாருங்க சித்தப்பா, எனக்கு ஒரே ஒரு வழி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு மயிலக்காவ வந்துட்டு அவிங்க வீட்ல நம்மகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற மாரி இருக்கு. நீங்களே கவனிச்சிங்களா? ஸ்டேஷனுக்கு இதுவரைக்கும் அவிங்க நேர்ல வந்து சாட்சி சொல்லு கேஸ் குடுக்குறதுக்கோ, இல்ல எதுக்காச்சிக்கோ வரவே கிடையாது. அவிங்க அம்மாவும், எங்க அப்பாவும் தான் வந்துட்டு கிடந்தாங்க. எப்படியாவது நம்ம மயில்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா போயும் போய் அந்த பொண்ணு கூட போய் பேசாதா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல நமக்கு வேற வழி இல்ல. இப்ப நம்ம கௌரவம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு ஒரே வழி அவிங்க கேஸ வாபஸ் வாங்குனா மட்டும் தான். அப்படி இல்லைன்னா பாருங்க நம்ம கோர்ட் கேஸ்ன்னு தான் அலைய வேண்டியதா இருக்கும். நம்மகிட்ட நியாயம் இருக்கு. எந்த ஒரு தப்பு நம்மகிட்ட இல்லைனா கூட தேவையில்லாத வேலை தான் இதெல்லாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா மாமாவும் சரி, அத்தையும் சரி மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாப்பா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அக்கா பாவம் வெகுளி ஒண்ணுமே தெரியாது. இப்படி பண்ணிருச்சு அந்த பொண்ணு. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த பாவம் எங்க குடும்பத்தையே வந்து சும்மா விட்டு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சரிதான் சித்தப்பா. நம்ம வந்து இப்ப பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. வீட்ல இப்ப இருக்கிற நிலைமைக்கு வேற ஏதாவது பண்ணி ஆகணும். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. மயிலக்காட்ட எப்படி பேசுறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பழனி வந்துட்டு யோசிக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா வந்து சுகன்யா வந்துடுறாங்க. என்னங்க கடைக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விளையாடுறியா சுகன்யா? குடும்பம் இருக்கிற இப்ப நிலைமை இருக்கிற நிலைமைக்கு நான் கடைக்கு வேற வந்து வியாபாரம் பார்க்கணுமா? அதான் நீ இருக்கையில போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க நம்மள தான் உங்கள தான் அந்த வீட்லேருந்து முடுக்கி விட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு வந்து நீங்க போய் பார்க்கணும், பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பட்டாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு மீனா சொல்றாங்க, ஏங்க கூட பிறந்த அக்காங்க ஜெயிலுக்கு கூட்டு போய் உட்கார வச்சுக்கிறாங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருப்பா மீனா, உங்கள்ட்டலாம் நான் எதுவும் பேச வரல. நாங்க கடை வச்சிருக்கோம். கடைய போய் பார்க்கணும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க நீங்க? அவங்க அண்ணாவுக்கும் கூட ஆகவே ஆகாது. இருந்தாலுமே வந்து தங்கச்சி இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே பழனி சொல்றாங்க, இங்க பாரு சுகன்யா, உனக்கு கடைய பார்க்கணும், போய் சம்பாதிக்கணும்னு நீ போ. நீ வேண்டான்னுலாம் சொல்லல. தயவு செய்து எங்க அக்கா வெளில வர வரைக்கும் என்னை வந்து தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாத. போறியா? இதுக்கு மேல பேசினா அப்புறம் எனக்கு உனக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிடுறாங்க. அடுத்தா பழனி என்ன பண்றதுன்னு தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, இல்லங்க எனக்கு இப்பதான் ஒரு யோசனை வருது. சுடர் இருக்கால்ல, அவ காலேஜுக்கு தான் போயிட்டு வரவும் இருக்கா. அங்க என்ன நிலைமைங்கிறத சுடர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா அந்த பொண்ணு நம்மகிட்ட பேசுமா என்னன்னு தெரியல. எங்க அம்மா அவன் சுடர்கிட்ட கூட ஏதாவது சொல்லி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம். ஆனா வந்துட்டு ஒருக்கா நம்ம பேசி தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரிப்பா இப்ப காலேஜுக்கு எப்போ போவாங்க என்னன்னு தெரியலையே. அத நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல தான் அவ படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போனோனே காலேஜ் விட்டோனே சுடர் கரெக்ட்டா வெளில நடந்து வராங்க. சுடர் இங்க வாம்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்கக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட பேசிட்டு போறாங்க. இல்ல மயில் என்ன பண்றாங்க? இல்ல வீட்ல அக்கா அழுதுட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அம்மா வந்து மயில்கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறீங்க? எங்க அக்காட்ட நான் படிச்சு படிச்சு சொல்லிட்டேன். அம்மா சொல்றதெல்லாம் கேட்காத. கேட்டீன்னா கண்டிப்பா உன் வாழ்க்கை ஒண்ணுக்குமே இல்லாம போயிரும்னு சொல்லிட்டு, அவளுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னே தெரியல. பைத்தியம் பிடிச்ச மாரி அவங்க என்ன சொன்னாலும் மண்டையாட்டிட்டு இருக்கிறா. ஆனா நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிர்றேன் பாருங்க. இந்த கேஸ் குடுத்தாங்கல்ல, வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு, அதுக்கு அக்காவுக்கு சுத்தமா மனசே கிடையாது. அம்மா வந்து மிரட்டி தான் வந்து நான் சொல்ற மாரி சொல்லு. அப்படின்னா தான் நீ போய் மாமா கூட சேர்ந்து வாழ முடியும். அப்படி இல்லைன்னா நீ வந்து டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ணி குடுத்துட்டு எங்கேயாவது வீட்ட விட்டு போயிரு. உனக்கெல்லாம் நாங்க உட்காந்து தினமும் சாப்பாடெல்லாம் போட முடியாது. வீட்டுக்கு வந்துராத அப்படிங்கிற மாரிலாம் மிரட்டிட்டாங்க. அக்காவும் பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம, நம்ம மாமா வீட்டுக்கும் போ முடியாது, இங்கேயும் போ முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா சொல்றதையே கேட்போம் அப்படின்னு நினைச்சுட்டு, எங்க அம்மா சொல்றத கேட்டுருக்காங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர்லாம் வந்து டைரக்ட்டா வந்து எங்க அம்மாட்ட கேட்டாங்க. எங்க அக்காட்ட வந்துட்டு விசாரிச்சாங்கன்னா, கண்டிப்பா அக்கா வந்து பயத்துல எல்லாத்தையும் உளறிருவா. அது மட்டும் இல்லாம கோர்ட்டுக்குன்னு போய் நிக்கிறப்போ, அக்காட்ட கண்டிப்பா வந்துட்டு எங்க அம்மா சொல்ற மாரி சும்மா உடம்பு சரியில்லைனால சாக்கு காமிச்சுட்டு இருக்க முடியாது. படி ஏறி கூண்டு ஏறி போய் நின்னு கண்டிப்பா கேள்வி கேட்டாங்கன்னா, அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கண்டிப்பா எல்லா உண்மைய சொல்லிருவா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அன்னைக்கு தான் இந்த கேஸ்லேருந்து வெளிலயே வர முடியும். உங்க வீட்ல எல்லாருமே, மாமா வீட்ல எல்லாருமே. ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்ளோ நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பழனி சொல்றாங்க, ஏன் உங்க அம்மா அமைதியாவே இருக்கவே மாட்டாங்களா? அப்படியே விட்டிருந்தா கூட கண்டிப்பா டைவர்ஸ் நோட்டீஸ் வந்தா என்ன சைன் போட்டு குடுக்க விருப்பம் இருந்தா பண்ணியிருக்கலாம். இல்லன்னா அப்படியே விட்டிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ண முடியுமோ பேசி உட்கார்ந்து பேசி தீர்த்துருக்கலாம். உங்க அம்மா எதுக்கு இப்படி அவசரப்பட்டு போய் கேஸ் குடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க நாங்களும் எத்தனையோ தடவ நானும் அக்காவும் சொன்னோம். ஆனா கேட்கல. அவங்களும் வந்து இங்க கேஸ் குடுக்க வந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது. நாங்க வெளியில போயிட்டு வரோம்ன்னு சொல்லிட்டு தான் அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் பார்த்தோன்னே எங்க அம்மாவும், எங்க அப்பாவும் கிளம்பி வந்தாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்படி கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. கம்ப்ளைண்ட் குடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் அக்காட்ட வந்து சொன்னாங்க. அக்கா ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துல இதெல்லாம் முடியவே முடியாது. நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் அப்படிலாம் தப்பாலாம் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே பொய் பேசி தான் அந்த வீட்லேருந்து என்னை வெளில அனுப்பிச்சுட்டாங்க. மீண்டும் மீண்டும் என்ன பொய் சொல்ல வைக்காதீங்க, வற்புறுத்தாதீங்கன்னு சொல்லி கெஞ்சி பார்த்தா, ஆனா எங்க அம்மா விடுற மாரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு மீனா பார்த்தீங்களாங்க, எப்படி சொல்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா நீங்க ஒண்ணே ஒண்ணு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, உங்கள்ட்ட ஃபோன் இருக்குதுல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு உங்க அக்காவ சரவண மாமாவோட சேர்த்து வைக்கிறது எங்க 2 பேத்துடைய பொறுப்பு. ஆனா வந்துட்டு என்னன்னா, அதுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இப்பவே
இவங்க பண்ணதுக்கு ரொம்ப கோவமா தான் இருப்பாரு மாமா. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு 2, 3 வருஷமாவது குறைஞ்சது ஆகும். அதெல்லாம் மனசு மாறுறதுக்கு. நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுப்பா. நீ போய் உங்க அக்காகிட்ட, மயிலுகிட்ட வந்துட்டு இது மாரி வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி குடுக்க சொல்லி எனக்கு குடுக்குறியா? உங்க அக்கா என்ன மனசுல நெனைக்கிறாங்களோ, அவைங்க வந்து வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, இல்லையா அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமா ஒரு ரெக்கார்ட் மட்டும் பண்ணி எனக்கு அடுத்த நாள் நான் வரேன். எனக்கு ஃபோன்ல குடுக்குறியா? இப்ப அத்தைய, மாமா எல்லாத்தையும் கொண்டு போய் ஜெயில்ல உட்கார வச்சுட்டாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. வீடு வீடாவே இல்லப்பா. என்னதான் இருந்தாலும் வாழ்ந்த வீடு தானே. இப்படிலாம் பண்ணலாமா உங்க அக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க அக்கா நான் தான் சொல்றேனே அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல. நான் எங்க அக்காட்ட வேணா இந்த வீடியோவ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு, உடனே வந்துட்டு அவங்க சுடரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு சுடர் காலேஜுக்கு வராங்க. வந்தத பார்த்தோன்னே மீனா வெயிட் பண்ணி நின்னுட்டுருக்காங்க. "என்னங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? சாரிங்கக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "பரவாயில்லப்பா வீடியோ எடுத்துட்டு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத எப்படி எடுக்காம வருவ? 1க்கு 2 வீடியோவா எடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ எடுத்துட்டு போங்க" அப்படின்னு சொல்றாங்க. "2மே குடுத்தீங்கன்னா கூட சந்தோஷம் தான்ப்பா, குடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு அங்க மயிலு ரெக்கார்ட் பண்ணி சொல்றாங்க அதுல. எனக்கு மாமா கூட வாழணும்னு மட்டும் தான் ஆசை. இந்த மாரி கேஸ் குடுக்குறதுல எனக்கு ஒப்பீனியனே இல்ல. நான் எதுவும் பொய்யெல்லாம் நான் சொல்லல. நான் பொய் இனிமேல் சொல்ல நான் விரும்பல. நான் வந்து என்னைய வரதட்சணை கொடுமையில யாரும் என்னைய பண்ணவே இல்ல. அம்மா அப்படிதான் சொன்னாங்க. கேஸ் குடுத்து ரொம்ப சிவியரா போனா தான் அவிங்க வந்து நம்மகிட்ட ஏதாவது பணிஞ்சு பேச வருவாங்க. அப்ப நீ அந்த வீட்ல போய் வாழலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எங்க அத்தையும் மாமாவும் இப்படி வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் வச்சத பார்த்துட்டு எனக்கு மனசே தாங்கல. என்னைய எல்லாரும் மன்னிச்சுருங்க. என்னைய வந்து யார்கிட்டயும் எதுவும் பேசவும் விடல எங்க அம்மா. என்னைய மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசியிருக்கிறாங்க. இத பார்த்தோன்னே மீனா இது ஒண்ணு போதும் சுடர். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரியா? இந்த விஷயத்த நீ எதுவும் வெளிலலாம் சொல்லிக்க வேண்டாம். சரியா? உங்க வீட்லயும் காமிச்சுக்க வேண்டாம். கடைசியில வந்துட்டு உங்க அம்மா உன்னைய திட்டுவாங்க. சரியாப்பா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க நான் பார்த்துக்கிறேங்க அக்கா. நீங்க கிளம்புங்க. எங்க அக்கா வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். எங்க மாமா கூட வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா நீ உங்க அக்காவோட உங்க அக்கா மாமா கூட வாழ வைக்கிறது எங்க பொறுப்பு. ஆனா ஒரு 2, 3 வருஷம் ஆகும். அதுவரைக்கும் நீ கொஞ்சம் உங்க அக்காவ அமைதியா இருக்க சொல்லு. உங்க அம்மாவையும் சேர்த்து அமைதியா வந்து பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் வந்துட்டு பழனி அந்த வீடியோ எடுத்துட்டு கிளம்பி நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் இன்ஸ்பெக்டர்ட்ட குடுக்குறாங்க. இதாங்க மயிலு. அவங்க குடுத்துருக்கிற வாக்குமூலத்த பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவிங்க அம்மாவ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் கேஸ் குடுத்தவங்கள ஸ்டேஷனுக்கே வர வைக்காம, நீங்க பாட்டுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் உண்மைய நம்பிட்டு இருக்கீங்களே! இப்ப பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இத பார்த்தோன்னே செம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னங்க இதெல்லாம் உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு நாங்கன்னா பொய்யாங்க. அவிங்க தான் பேசியிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லங்கிறாங்கல்ல. நீங்களும் நேரா போயி அவிங்கிட்ட அவிங்க அம்மாவ உள்ளே விடாம தனியா உட்கார வச்சு நீங்க மயில்ட்ட நீங்களே கேட்டு பாருங்க. கண்டிப்பா கேட்டீங்கன்னா, அவிங்க மனசுல இருக்கிறதெல்லாம் இத இப்ப சொன்னத மாரியே இன்னும் 2 மடங்கு சேர்த்தியே சொல்லுவாங்க. நீங்க போய் பாருங்க. யாருமே இங்க வந்து வரதட்சணை கொடுமைலாம் எங்கேயுமே பண்ணல. அவிங்க அம்மா வந்து குடுத்த கேஸ் எல்லாம் வாய் தொறந்தா பொய்யி, ஊர் சுத்தி பொய் பேசிட்டு இருக்கிறாங்க. அவிங்கள பத்தி என்ன ஏதுன்னே விசாரிக்காம, எங்க அத்தையும் மாமாவ கொண்டுட்டு போய் நீங்க இப்படி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா மீனா பேசிட்டு இருக்காங்க. சரிங்க மேடம் ரிலாக்ஸா இருங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி போறாங்க. அங்க போனோனே வந்துட்டு மயில் எப்பவும் போல சாதாரணமா தான் ஹால்ல உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இங்க வந்து என் மயில் இங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்லாமே வரத பார்த்துட்டு, என்னங்க மேடம் சொல்லாமயே வந்துட்டீங்க. ஏன் சொல்லி வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணி வைக்கலான்னு பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏதாவது குறுக்க பேசுனீங்கன்னா உங்கள தூக்கி உள்ள உட்கார வைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா பொய் கேஸ் குடுத்துட்டு இருக்கீங்களா நீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா மயிலு உன்னை அந்த வீட்ல வரதட்சணை கொடுமை பண்ணாங்களாம்மா? பொய் பேசினா உன்னையும் சேர்த்து உள்ள உட்கார வைக்க வேண்டியது இருக்கும்மா அப்படின்னு சொல்றாங்க. மிரட்டுறத பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியாம, இல்ல மேடம் அது வந்து ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் உன்னை வந்து வரதட்சணை கொடுமை பண்ணாங்களா? உங்களை அடிச்சாங்களா? என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மேடம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு உடனே வந்துட்டு மயிலுடைய அம்மாட்ட என்னங்க பொய் கேஸ் குடுத்தீங்களா? உங்கள தூக்கி உள்ள வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்கன்னு